வெல்கம் டு பிரஸ்டீஜ் வழங்கும் அஞ்சரை பெட்டியின் கிச்சன் குயின். அஞ்சரை பெட்டி நிகழ்ச்சி பல வாரங்களாய் சுவை தேடும் தன் பயணத்தை தொடர்ந்து 500வது எபிசோடை நோக்கி பயணம் மேற்கொள்ளும் இந்த தருணத்தில் கிச்சன் குயின் நிகழ்ச்சி இன்று தன்னுடைய அரையிறுதி போட்டியில் அடியெடுத்து வைக்கிறது. மதுரையில் துவங்கி திருநெல்வேலி, திருச்சி, சேலம், கோயம்புத்தூர், சென்னை 1, சென்னை 2 என இந்த ஊர்களில் தேர்வு செய்யப்பட்ட 14 ராணிகளுடன் இன்று அரையிறுதி போட்டியில் நுழைகிறோம். இந்த தேர்வு செய்யப்பட்ட 14 சமையல் ராணிகளும் சென்னையில் ஒன்று சேர்ந்தவுடன் புதிய நட்புகளை ஏற்படுத்திக் கொண்டது மட்டுமல்லாமல் SRM கல்லூரியில் தங்கள் சமையல் திறமைக்கு மேலும் மெருகேற்றும் விதமாக குரூமிங் எபிசோடும் நடைபெற்றது. இங்க வந்து பார்த்தா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. அதுவும் SRM காலேஜுக்கு வந்தோடனே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. வெறும் இந்தியன் ஃபுட் மட்டும் இல்லாமல் மற்ற கல்ச்சர் ஃபுட்டெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்த ஜி டிவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். என் பேர் லலிதா. நான் திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கிறேன். அங்கே அஞ்சரை பெட்டி நிகழ்ச்சியில் கலந்துட்டு வின் பண்ணி இங்கே இப்போ தமிழ்நாட்டுக்கே வின் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறேன். கிச்சன் குயின் போயிருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதை தவிர்த்து நேற்றுக்கு இந்த செஃப் அவங்கெல்லாம் வந்து நிறைய அட்வைசஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ நான் வின் பண்ணிடுவேன், கட்டாயம் ராணி பிரைஸ் கிச்சன் குயின் வாங்கிடுவேன்ற நம்பிக்கை இருக்கு. இதில் ஒவ்வொருவரும் தங்கள் சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்தி தங்களை அரையிறுதி போட்டிக்கு தயார்படுத்திக் கொண்டனர். கிட்டத்தட்ட 1000 சமையல் கில்லாடிகளை பின்னிற்கு தள்ளி வெற்றி வாகை சூடிய இந்த ராணிகளில் எந்த ராணி இறுதி போட்டிக்குள் நுழைகிறார்கள் என்பதை இன்று நடைபெறவிருக்கும் கூட்டாஞ்சோறு சமையல் நிகழ்ச்சி நிர்ணயித்துவிடும். கூட்டாஞ்சோறு என்ற தலைப்பை சொன்ன உடனேயே எல்லோருமே அதற்காக தங்களை தயார்படுத்திக் கொள்ள ஆரம்பித்தனர். கூட்டாஞ்சோறு தமிழகத்தின் தொன்று தொட்ட பாரம்பரிய சமையல் முறை என்பதால் அரையிறுதியில் நிச்சயமாக நிறைய சுவாரஸ்யங்கள் காத்திருக்கின்றன என்பது திடம். 14 பேரும் 14 விதமான கூட்டாஞ்சோரோட வந்திருப்பாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா அவங்க என்னென்ன டிசைன்ல இன்னைக்கு சமைக்க போறாங்க, எப்படிலாம் நம்மள அசத்த போறாங்கிறத அவங்க கிட்ட போய் கேட்கலாம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். வாங்க. ஓகேங்க, நம்ம இப்போ பஸ்ஸுக்குள்ளார வந்தாச்சு. பஸ்ஸுக்குள்ளார எல்லாரோட முகத்தையும் பாருங்க. அதாவது இன்னைக்கு ஒரு செமிஃபைனல்ஸ் ஃபேஸ் பண்ற கண்டஸ்டன்ஸ் எப்படி சும்மா ஜம்முன்னு உட்காந்துருக்கணும். ஒருத்தரும் அவங்களோட அனுபவத்தை கேட்போம். முதல்ல வந்து கேரளா சாரி எல்லாம் கட்டிட்டு வந்திருக்காங்க மேடம். இன்னைக்கு கூட்டாஞ்சோறுக்கு கேரளா சோறா? அதெல்லாம் இல்லைங்க, தமிழ்நாட்டு சோறு தான். தமிழ்நாட்டு சோறு. எப்படி இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? இன்னைக்கு உங்களோட எல்லாம் ஒன்னா பார்ட்டிசிபேட் பண்ண போற எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ஒன்ஸ் இன் a லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா நாங்கெல்லாம் வந்து நான் ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது இவ்வளோ பேரோட இன்டராக்ட் பண்றது, எஸ்பெஷலி நேத்தி வந்து ஒரு க்ரூமிங் செஷன் மாதிரி SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லாம் கூட்டிட்டு போய் அதெல்லாம் சான்ஸே இல்லை லைஃப்ல நாங்களா செய்ய முடியாது இல்லையா. திரும்பவும் காலேஜ்குள்ள போயிட்டு அதெல்லாம் கேட்டு அவங்க ரொம்ப நல்ல டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஒரு சின்ன காய் எப்படி கட் பண்றதுன்றது ஒரு டிப்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. மேடம் சொல்லுங்க, திருச்சியில இருந்து வந்து இங்க கலக்கிட்டு இருக்கீங்க, எப்படி இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப நல்லா இருக்கு. நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. எங்களுக்கு இந்த அளவு நீங்க செய்யறது நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. SRM யூனிவர்சிட்டி போனது எங்களால மறக்க முடியாத அனுபவம். அந்த பிரின்சிபால் பேசினது, செஃப் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது, சின்ன டிப்ஸ், நிறைய புதுசா நிறைய கத்துக்கிட்டோம். ஓகே மேடம், கூட்டாஞ்சோறுக்கு பாராட்டு வாங்குவீங்களா? கண்டிப்பா. நாங்கெல்லாம் எல்லாம் சேர்ந்து ஒரு ஐடியாவோட நாங்க எல்லாம் களம் இறங்க போறோம். ஐயோ, அதுதான் எனக்கு பயமா இருக்கு. சரி சொல்லுங்க. எல்லாரும் நல்லா செய்வோம்ன்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு. நல்லா சாதிச்சும் காட்டுவோம். வீட்டுல மட்டும் இல்ல, வெளியில வந்தாலும் எங்களால சாதிக்க முடியும்ன்றதை இந்த இடத்துல நாங்க நிரூபிக்க போறோம். இன்னைக்கு கூட்டாஞ்சோறு என்ன பிஸ்கெட் கூட்டாஞ்சோரா? இல்ல இங்க வந்து காய்கறிகள் எல்லாம் போட்டு ஒரு கூட்டாஞ்சோறு. யாரோட ரெசிபி இது? வீட்டு பக்கத்துல இருக்கிற கொஞ்சம் ஓல்டு லேடிஸ் எல்லாம் புடிச்சு எல்லாத்தையும் கேட்டு ஒரு கலவையா கொண்டு வந்திருக்கோம். பழசையும் புதுசையும் கலந்துருக்கீங்க. கண்டிப்பா. ஆஹா, எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் அப்படின்னு ரொம்ப ஓப்பனா சொன்னாங்க. அவங்க கிட்ட கேட்போம். கூட்டாஞ்சோறு வந்து திருநெல்வேலியோட ஃபேமஸானது. அப்படியா? அந்த கூட்டாஞ்சோறு எப்படி பக்குவமா பண்ணணும், உப்பு காரங்கள்லாம் கரெக்டா இருந்தானாக்க யார் வேணாலும் வின் பண்ணணும். கூட்டான் சாதம் வந்து எங்கள் திருநெல்வேலியில் வந்து ரொம்ப ஃபேமஸ். நான் அடிக்கடி இந்த கூட்டான் சாதத்தை விரும்பி பண்ணுவேன். என் பையன் வந்து இதை பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி ரொம்ப விரும்பி கேட்பான். நான் இதை அடிக்கடி வந்து இந்த கூட்டான் சாதம் பண்ணி கொடுப்பேன். ரொம்ப நல்லா இருக்கும். எங்கள் மாமியார் மாமனார்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கூட்டாஞ்சோறுக்கு எப்படி தயாராகி வந்திருக்கீங்க?
கூட்டாஞ்சோறுன்னு டாபிக் கொடுத்தோன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தது. ஏன்னா நாங்களாம் சென்னை வாசி, இங்க அந்த பேர் வந்து ரொம்ப ரேரா தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். சின்ன வயசுல சாப்பிட்டுருக்கிறோம். ஸோ அம்மாக்கு மாமியாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி எப்படி என்ன ஏதுன்னு கேட்டு ஒரு மாதிரியா ரெடி ஆயிருக்கிறோம். அவங்க சொல்லி கொடுத்த ஐடியா படி அந்த இன்கிரீடியன்ஸ்லாம் வச்சுட்டு கலையரங்களை ஜெயிப்பேங்கிற நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பா அந்த நம்பிக்கையோட இருங்க, நிச்சயமா வெற்றி வரும். எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா அந்த ராஜஸ்தான் கல்ச்சர் இல்லையா? ஏன்னா ஜென்ரலா நம்ம ஒரே டைப் ஆஃப் சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும் போது ஒரு டிஃப்ரெண்டான சாப்பாடு கிடைச்சா ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். அப்படிதான் நீங்க செலக்ட் ஆனீங்கன்னு நான் நினைக்கிறேன் பர்சனலா. ஸோ இன்னைக்கு அந்த ராஜஸ்தான் கல்ச்சர் எந்த விதத்துல கூட்டாஞ்சோறுக்கு ஹெல்ப் பண்ண போகுது? ஆக்சுவலி கல்ச்சர்ன்றது ரெண்டுமே கிட்டத்தட்ட நார்த் சவுத் கிட்டத்தட்ட ஈக்குவலா ஒன்னா வருது. இன்கிரீடியன்ஸ் கொஞ்சம் வேறுபடுது. நார்த்தையும் சேர்த்து அந்த சவுத்தையும் சேர்த்து ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு கூட்டாஞ்சோரா பண்ணிருக்கேன். அதாவது நார்த்தையும் சவுத்தையும் சேர்த்து ஒரு கூட்டாஞ்சோரா பண்ணிருக்கீங்க. இது வரைக்கும் யாரும் இப்படி ட்ரை பண்ணதில்ல. எங்களுக்கு ஒரு டவுட், ராஜஸ்தான்ல கூட்டாஞ்சோறு உண்டா? உண்டு. ஆனா அதை நாங்க சப்பாத்தி வச்சு பண்ணுவோம். இங்க சவுத்ல ரைஸ் வச்சு பண்றோம். அப்ப அது வந்து கூட்டான் சப்பாத்தி. கூட்டான் சப்பாத்தி. கூட்டான் சப்பாத்தி. All the best to all the contestants. All are doing hard work. And this கூட்டான் ஜோர் நான் first time தான் கேள்விப்பட்டேன். நான் கூகுள்ல கூட சர்ச் பண்ணனா அதுக்கு நோ ரெக்கார்ட்ஸ் நான் சொல்றேன். ஓகே ஓகே. சோ என்ன பண்ண போறானா எனக்கு एक्चुअली இது 103 ட்ரெடிஷன் மிக்ஸ் பண்ணி தான் एक्चुअली கூட்டான் ஜோர் பத்தி கேட்டா எல்லாரும் கிட்ட கேட்டனா இது ட்ரெடிஷனல் மிக்ஸ்னா சொல்வாங்க. அந்த மிக்ஸ் இவங்க இன்னைக்கு எப்படி பண்ணிருக்காங்க? இந்த போட்டில அவங்க ஜெயிப்பாங்களா? சொன்னா கண்டிப்பா எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு அவங்க ஜெயிப்பாங்க. என்ன நினைக்கிறீங்க இன்றைய செமிஃபைனல்ஸ் பத்தி? செமிஃபைனல்ஸ் வந்து எனக்கு ஒரு காம்படிஷனாவே தெரியல. இது வந்துட்டு டேக் இட் ஈஸி மாதிரி தான். ஏன்னா இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் உங்களோட டேலண்ட் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு. ஜென்ரலா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி. ஆனா எங்களுக்கு வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ வந்துட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ட்ரைல தான் வந்திருக்கேன். கான்ஃபிடன்ஸ் இருக்கு. இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க? இன்னைக்கு வந்து கிச்சடான்னு சொல்லுவோம் நாங்க. ஆமா கிச்சடான்னு சொல்லுவோம். எவ்ரி இயர் வந்து மொஹரம் மாசத்துல நாங்க அது கட்டாயமா செய்யணும். செஞ்சு 4 பேரு கூப்பிட்டு கட்டாயமா விருந்து வைக்கணும். ஓகே. இந்த கிச்சடா எந்த விதத்துல கூட்டாஞ்சோறுக்கு ரிலேட் ஆகுது? அதேதான் கூட்டாஞ்சோறு தான், சேம் தான். நாங்க அதை வந்து கிச்சடான்னு சொல்லுவோம். எங்களுடைய லாங்குவேஜ்ல நாங்க அது கிச்சடான்னு சொல்லுவோம். அது வந்து எவ்ரி இயர் நாங்க செஞ்சு எல்லாத்தையும் கட்டாயமா கூப்பிட்டு நாங்க விருந்து வைக்கணும். அது வந்து எங்களுடைய கல்ச்சர். அது அதனால எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா தெரியல. இது சொன்னோடனே அது என்ன கூட்டாஞ்சோறுங்கிறது எனக்கு தெரியல. பட் அது என்னன்னு கேட்டதுக்கு அப்புறம் ஓ சரி நம்மளுமே இது செஞ்சிருக்கோமே ஒன்னும் கஷ்டம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு நான் அதை யோசிச்சுட்டேன். உடனே யோசிச்சு அதுக்கு என்ன எழுதணுமோ எழுதினேன். சரி நான் ஒரு சேஞ்சா செய்யணும்னு நினைச்சேன். சரி அதுல ஒரு நான்வெஜ் சேர்க்கலாமா அப்படின்னு கேட்டேன். அது கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கிச்சடா நீ சாப்பிட்டிருக்கியா? சாப்பிட்டிருக்கேன். எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும். இப்ப இங்க பார்த்தோம்னா 14 ஆன்டிஸ் இருக்காங்க, 13 ஆன்டிஸ் இருக்காங்க அம்மா இல்லாம. அவங்க எல்லாம் சமைக்க போறத விட கிச்சடா ஸ்பெஷலா இருக்குமா இருக்காதா? ஸ்பெஷலா இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து வாயில சொல்லிடலாம். ஆனா களத்துல இப்ப இறங்க போற நேரம் ரொம்ப தூரத்துல இல்ல. இப்ப நான் விட போற பிரேக்கு அடுத்து வரப்போகுது. பிரேக்கு அடுத்து என்ன வரப்போகுதுன்னா இவங்கள நம்ம போட்டி நடக்க போற இடத்துக்கு கூட்டிட்டு போறோம். அங்க போன உடனே இவங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. எத்தனை சர்ப்ரைஸ் தாண்டா வச்சிருப்பீங்க அப்படின்னு அவங்க எல்லாம் கேட்க வராங்க. கேக்குறீங்களா?